அப்போ ஜின்வும் அவன் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நான் உயிரோட இருக்க மாட்டேனா, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம சோலோ லெவலிங்கோட ப்ரொட்டகனிஸ்டான ஜின்வு இறந்துடுறான். ஜின்வு இறந்ததுக்கப்புறம் ஜின்வுவோட சிஸ்டம்ன்றது ஜின்வுவோட பேசிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுது. அதை ஆக்டிவேட் ஆன கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜின்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறான். கண் முழிச்சோடனே நம்ம ஜின்வுக்கு செம ஷாக்கு. என்னடா அது, நான் இப்போதானே செத்தேன், அந்த ஃப்ராஸ்ட் மோனாக்கு நெஞ்சில் குத்துனானே, என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் கனவா, நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஊஜின்செல் வராப்ல. இதை பார்த்து ஜின்வு ஊஜின்செல் கிட்ட, சேர்மன் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு என்னாச்சு, நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஊஜின்செல் கிட்ட கேட்க, இதை கேட்ட ஊஜின்செல் ஜின்வு கிட்ட, தம்பி நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் சொல்லணும். ஒன்று, நான் சேர்மன் கிடையாது, நான் சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர். 2வது, நான் அந்த நகர ஸ்டாச்சுஸை பற்றி உங்ககிட்ட பேசணும். 3வது, என்ன எப்படி உனக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்வு கிட்ட கேட்குறான். இதை கேட்ட ஜின்வுக்கு செம ஷாக் ஆகுது. அப்போ ஊஜின்செல் அந்த கார்டினோன் டெம்பிள் ஒரு சில ஸ்டாச்சுஸ்லாம் ஆரம்பத்தில் நம்ம ஜின்வு சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஸ்டாச்சுஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ஜின்வுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்வு கார்டினோன் டெம்பிளுக்கு போய் சாகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரீஅவேக்கனிங் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கண் முடிச்சிருப்பான் இல்லையா, அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா நம்ம ஜின்வு டைம் ரிவர்சல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். What? Bro, what are you talking about, man? எஸ், நம்ம ஜின்வு டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜின்வுக்குமே இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்றது சுத்தமாக தெரியல. பட் நம்ம ஜின்வு சாகும் போது என்ன பவர்ஸ்ல இருந்தானோ, அவன் இன்வென்ட்ரியில் என்னென்ன பொருள்லாம் வச்சிருந்தானோ அது எல்லாமே இப்போ வரைக்கும் அவனுக்கு இருக்கு. ஈவன் காமஸோட பல்லுலேருந்து உருவாக்கப்பட்ட டேகரை தாமஸ் ஆண்ட்ரூ கிட்ட இருந்து வாங்கியிருப்பான் இல்லையா, அந்த டேகர் கூட இருக்குது. பட் நம்ம ஜின்வு மட்டும் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். இதை பற்றி நம்ம ஜின்வு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜின்வுவை பார்க்க ஜின்னாவும் ஜின்னாவோட ஃப்ரெண்டு வராங்க. அந்த சமயத்தில் ஜின்வுவை பார்த்த நம்ம ஜின்னாக்கும் சமோசாக்கு, யாரா நீ, நான் ரூம் நம்பர் மாறி வந்துட்டேன்னா நீங்க அண்ணன் தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட கேட்கிறான். ஆக்சுவலா நம்ம ஜின்வு ஆரம்பத்துல இவனுக்கு இந்த பவர் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டா இருப்பான், பவர்ஃபுல்லா இருப்பான். பட் இப்போ ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்தனால நம்ம ஜின்வுவோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கிறதுனால ஜின்னாக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்ப ஜின்வு அதை மலுப்புற மாதிரி ஜின்னா கிட்ட, என்ன உங்க அண்ணனை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, நீ எல்லாம் என்ன தங்கச்சி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு ஜின்னா கிட்ட கேட்க, இதை கேட்ட ஜின்னா, நீ நிஜமாலே எங்க அண்ணன் தானா, என்னால அதை நம்பவே முடியல, நீ ரொம்ப மாறிட்டிய, எஸ்பெஷலி நீ ரொம்ப ஹைட்டா மாறி இருக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே இந்த ஹைட்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜின்னா கிட்ட சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜின்னா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஜின்னாவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அட்வைஸ் போட்டு கிளம்புறான். இங்க இருந்து கிளம்பி நம்ம ஜின்வு டைரக்டா இந்த ரேங்க் டெஸ்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் அவனோட ரேங்க் என்னன்றதை டெஸ்ட் பண்றான். அப்படி அவன் டெஸ்ட் பண்ணோடனே ஒரு எஸ்ரா ஹண்ட்ன்ற விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ ஒரு எஸ்ரா ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனை பார்த்து பேசணும் இல்லையா, அதனால நம்ம ஜின்வு டைரக்டா சேர்மனை பார்க்கற கண்டி போறான். அப்படி அவன் சேர்மனை பார்க்கறதுக்கு லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கும்போது அவன் கூட இன்னொரு பைபிளி வரான். அவன் மிக ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு தப்பு செய்ய போறான் போல. ஸோ அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நம்ம ஜின்வு அவனை லிஃப்ட்லேயே வச்சு வார்ன் பண்றான். நீ அந்த தப்பை செஞ்ச நான் தக்கலை நான் அவனை தேடி வந்து விட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு அவன்கிட்ட சொல்லிட்டு டேரக்டா சேர்மன் கோவை பார்க்கறக்காண்டி வரான். அந்த லிஃப்ட்ல இருந்த பைபிளுக்கும் செம்ம ஷாக்கு, யாராவே ஒரு கோஸ்ட் மாதிரி போறானடா அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கிட்டான். அப்போ நம்ம ஜின்வு சேர்மன் கோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகி அப்படியே அவன் சைலண்டா நின்றுகிட்டு இருக்க. அப்போ சேர்மன் கோ, வாப்பா தம்பி நீ வருவன்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க, வா நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும், வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ ஜின்வு கிட்ட சொல்ல, நம்ம ஜின்வு வந்து உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி சேர்மன் கோ கிட்ட, நான் ஜேஜு ஐலாண்ட் ரைட் பண்றேன், வேற யாரையும் அனுப்பாதீங்க, நான் ஒத்தால போய் அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சேர்மன் கோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட சேர்மன் கொஞ்சம் ஷாக் ஆகி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா, நாங்களே அங்க ஏகப்பட்ட தடவை ரைட் பண்ணி அந்த எல்லா ரைட்லயும் ஃபெயில் ஆயிட்டோம், ஒத்தாலால எப்படி அந்த ரைடை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ ஜின்வு கிட்ட கேட்க, எப்பயும் போலயே நம்ம ஜின்வு சேர்மன் கோ முன்னாடியே அவனோட ஃபிக்ஸிங்கை போட்டு, இந்த விஷயத்தை என்னால மட்டும் தான் பண்ண முடியும், நான் அந்த ஜேஜு ஐலாண்ட்ல இருக்க ஆண்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா எராடிகேட் பண்றேன், அதுங்களை மொத்தமா நான் அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி
நம்ம ஜின்வு ஒரு ஃபிளெக்ஸிங்கை போட்டுக்கிட்டு சேர்மன் கோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட அந்த ஜின்வுவோட பவர்ஸை ஃபீல் பண்ண சேர்மன் கோவே ஷாக் ஆயிரப்ல. ஏன்னா ஜின்வு இப்போ நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் பொசஸ் பண்ணக்கூடிய பவர்ஸை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால இதை பார்த்த சேர்மன் கோ யார் அவன் அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆயிரப்ல. அப்படியே இதை தொடர்ந்து பாஸ்ட்ல நம்ம ஜின்வு என்னென்ன ரைட்லாம் பண்ணானோ அது எல்லா ரைடையுமே இப்போ மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது டேங்க ஷேடோ சோல்ஜரை மாத்திர ரைடு, டஸ்க ஷேடோ சோல்ஜரை மாத்திர ரைடு, அவங்க அம்மாவை ஹீல் பண்றது, ஐலாண்ட் ரைடுன்னு இது எல்லாமே வரிசையா தொடர்ந்து நம்ம ஜின்வு பாஸ்ட்ல என்ன பண்ணானோ அது எல்லாத்தையுமே இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜின்வு சேர்மன் கோ கூட பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்பையில இருந்து இந்த ரைடு முடிக்கிற வரைக்குமே அவனுக்கு ஒரு மெசேஜ்ன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது சிஸ்டம் நோட்டிபிகேஷன் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ன்றது தொடர்ந்து ஜின்வுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஜின்வு கொஞ்சம் காண்டாயி, இது எல்லாமே உன்னோட இலிஷன்றது எனக்கு நல்லா தெரியும், இதை நிறுத்திட்டு தக்காளி ஒழுங்கு மரியாதை முன்னாடி வந்துரு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ அங்கிருந்து என்னைய பார்க்க போற அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கத்துன்னு கத்துறான். இப்படி ஜின்வு ட்ரிகர் ஆகி கத்துன உடனே அந்த இடம்ன்றது திடீர்னு ஒரு பிளாங்க் கோட் ஸ்பேஸா மாறுது. அந்த இடத்துல நம்ம ஜின்வுக்கு ஒரே மெசேஜஸ் ஏகப்பட்டது அப்பியர் ஆகுது. அப்ப நம்ம ஜின்வு, யார் நீ தான் அந்த கிங் ஆஃப் டெட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கேட்கும்போது அந்த இடத்துக்கு அப்பியர் ஆனது தி கிங் ஆஃப் டெட்ஸ் ஷேடோ மோனார்க். ஸோ இருட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இந்த உலகத்திலே வாழணும்னு விருப்பம் இருந்தா நீ உன்னோட லைஃப் டைம் முழுக்க இந்த உலகத்திலே வாழலாம். இது ஜஸ்ட் நீ தூக்கத்துலேருந்து எந்திக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஹாப்பியான ட்ரீம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஜின்வு, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் கடைசி வரைக்கும் என்னோட லைஃப் டைம் முழுக்க இந்த இல்யூஷன்லேயே ஸ்பெண்ட் பண்ணணும், அதுலேயே ட்ராப் ஆயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஷேடோ மோனார்க் கிட்ட ஜின்வு கேட்க, அதுக்கு ஷேடோ மோனார்க், இல்ல இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது நான் கிடையாது, இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது நீ என்னோட பவர்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு இருந்த டிசைர்ஸ், நீ எந்தெந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சியோ அதுதான் இப்போ இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கு. இது என்னோட டொமைன், இது இட்டர்னல் ஸ்லம்பர் என்று அழைக்கப்படும் டெத். நான் உன்னை ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நினைக்கிறத விட பல வருஷமாக நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்தில் எல்லாரையும் விடவும் நீ ஏகப்பட்ட தடவை சாவை நெருங்கி போயிருக்க, பட் அத்தனை தடவையும் நீ அதை ரெசிஸ்ட் பண்ணிட்ட. உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்துக்குரிய ரெக்கார்ட்ஸும் நான் தான், நீ ரெசிஸ்ட் பண்ண எல்லா டெத்துக்குரிய எவிடன்ஸும் நான் தான், உன்னோட எல்லா வலிக்குரிய பரிசும் நான் தான். எனக்கு இன்னும் ஒரு சில பேர் இருக்கு, டெத், இட்டர்னல் ஸ்லம்பர், பாயம், நான் தான் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஷேடோ மோனார்க் சொல்லும் போது ஜின்வுவோட ஃபார்ம்ல இருப்பாரு. இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஜின்வு பார்த்து பழகின ஒருத்தவங்களோட ஃபார்மையும் ஷேடோ மோனார்க் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஜின்வு கிட்ட. இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் எடுப்பாரு. ஸோ ஜின்வு கிட்ட இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே நம்ம ஷேடோ மோனார்க் தான், எதுவும் குழப்பிக்காதீங்க. நம்ம ஷேடோ மோனார்க் தான் ஜின்வுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லா ஃபார்மையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. ரைட்டு, அப்போ ஷேடோ மோனார்க் ஜின்வு கிட்ட, நீ என்னோட டொமைன்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என் டொமைனுக்குள்ள இருக்க எந்த பாட்டை வேணாலும் உன்னோட டொமைனை மாத்திக்கலாம், அந்த டொமைன்ல இருக்க என்னோட பவர்ஸ் உன்னால அப்சர்வும் பண்ணிக்க முடியும், பட் என்னோட பவர்ஸ் உனக்கு வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் நீ உன்னோட டொமைனுக்குள்ள கொண்டு வரணும். இந்த டொமைனுக்குள்ள உன்னால எதை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும், எதை வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க முடியும். சொல்லப்போனா இது ஒரு ஆம்னிபுட்டன்ட் பவர். நான் உன்னை மீட் பண்றதுக்காண்டி பல வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் தான் மோனார்க் ஆஃப் ஷேடோ, த கிங் ஆஃப் டெட் who rules over the dead அப்படின்னு நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட ஜின்வு, என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்க, ஏன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு ஷேடோ மோனார்க் கிட்ட கேட்க, நான் எதுக்கு உன்னைய சூஸ் பண்ணேன்றத நம்மளோட ஆரம்பத்துலேருந்து நம்மளோட எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஷேடோ மோனார்க் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஜின்வுக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ரியாலிட்டியை காட்டுறாங்க. ரியாலிட்டியில் நம்ம ஜின்வு இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பிரசன்ஸை யாராலையுமே ஃபீல் பண்ண முடியல. இதை தெரிஞ்ச உடனே ஃபியட் கில்டு சேர்ந்த ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே அங்கனைக்கே நான் உட்காந்துருக்காங்க என்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அவங்க ஃப்ராஸ்ட் மோனார்க் மேல அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்துல ஃப்ராஸ்ட் மோனார்க் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த நம்ம ஜின்வுவோட பாடியில இருந்து திடீர்னு ஒரு பிளாக் கலர் ஆரா வெளியே வருது. அதே சமயத்துல அவனோட பிளாக் கலர் ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஃப்ராஸ்ட்டுக்கும் பீஸ்ட்டுக்கும் செம்ம ஷாக்கு. இது நடக்கக்கூடாது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஃபேக்கான ஹியூமன் பைபிள் செத்ததுக்கு அப்புறம் ட்ரூ கிங் வரானா, அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ராஸ்ட் அண்ட் பீஸ்ட் ரெண்டு பேருமே ஜின்வு அட்டாக் பண்றக்காண்டி வராங்க. பட் இந்த அட்டாக்கை தடுக்கிற விதமா எவனோ ஒருத்தன் எங்கிட்ட இருந்து வந்து பீஸ்ட் மோனார்க்கோட தவடாலே ஒரு எத்து விட அடிச்ச ஃபோர்ஸுக்கு பீஸ்ட் அவன் பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஃப்ராஸ்டையும் தூக்கிட்டு போய் 1/2 கிலோமீட்டர் தள்ளி விழுகிறாங்க. அப்போ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல புதுசா ஒரு மனுஷன் இறங்கிருக்காரு இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்வுவோட அப்பா தான். மனுஷன் இறங்கின உடனே தக்காளி, எவனுக்காச்சும் தைரியம் இருந்தா என் பையனை துர்ரா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்வுவோட அந்த கனவு உலகத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு கிட்ட இந்த ரூலர்ஸ் அண்ட் மோனார்க்ஸ் எப்படி கிரியேட் ஆனாங்க அப்படின்ற கதையை ஜின்வு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. ஆரம்பத்துல இந்த உலகத்துல எதுவுமே வாழாதப்போ இந்த உலகத்துல வெறும் லைட் அண்ட் டார்க்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அப்சல்யூட் பீயிங் லைட்
லைட்டை பிரிச்சு மெசேஞ்சர்ஸ் ஆஃப் காட் உருவாக்குனாரு அண்ட் டார்க்னஸை பிரிச்சு 8 மோனாக்ஸை கிரியேட் பண்ணாரு. மோனாக்ஸ் இந்த உலகத்தை அழிக்க, மெசேஞ்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் அந்த உலகத்தை காப்பாத்தன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஒருத்தர் கொன்னுக்கிட்டாங்க. இந்த வார் கிட்டத்தட்ட பல வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே வெறுத்த கிரேட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அப்சல்யூட் பீயிங் கிட்ட, அப்சல்யூட் பீயிங் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட கதறல் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா, உங்களுக்காண்டி நாங்க பல பேர் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களோட ஸ்ட்ரென்த்தை எங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க எல்லாருமே அழிச்சு அவங்களோட தலையை நான் அவங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிரேட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அப்சல்யூட் பீயிங் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் அப்சல்யூட் பீயிங் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவர் மௌனமாவே இருந்துட்டாரு. அப்போதான் கிரேட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணா. இந்த வார் எல்லாமே அப்சல்யூட் பீயிங்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதனாலதான் அப்சல்யூட் பீயிங் இந்த வாரம் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாரு. நாங்க எல்லாருமே அப்சல்யூட் பீயிங்க வணங்கணும், நாங்க எல்லாருமே அப்சல்யூட் பீயிங் காண்டி சண்டை போட்டோம், நாங்க எல்லாருமே அப்சல்யூட் பீயிங் கிட்ட எங்களோட ரத்தமும் உயிரும் உங்களுக்கு தான் சத்தியம் பண்ணோம், அந்த சத்தியத்தை மீறினா அப்சல்யூட் பீயிங் எங்களை சும்மா விட மாட்டாரு. ஆனா அந்த ஒரு சத்தியத்தினால ஏகப்பட்ட பேர் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. அப்சல்யூட் பீயிங் இருக்கிற வரைக்கும் இந்த வாரை யாராலையுமே நிப்பாட்ட முடியாது அப்படின்னு கிரேட்டஸ்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அவனோட ஸ்வாடை வெளியெடுத்து இந்த மீனிங்லெஸ்ஸான வாரை முடிக்கிறதுக்காண்டி அவன் அப்சல்யூட் பீயிங் எதிர்த்து ரிபல் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ பாக்குறேன் இல்லையா, இதுதான் என்னோட ஃபார்மர் செல்ஃப். நான் மெசஞ்சர் ஆஃப் காடா இருக்கும் போது இப்படிதான் இருந்தேன். நான் ஒருத்த மட்டும் தான் இவன் எல்லாத்தையுமே எதிர்த்து அப்சல்யூட் பீயிங்கை பாதுகாக்கிறதுக்காண்டி நின்னேன். பட் என்னோட படையை வச்சு இந்த அலைடு ஃபோர்ஸை ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க என்னைய தோக்கடிச்சிட்டாங்க. நான் சாக போறேன்னு நினைச்சேன். இதுதான் என்னோட முடிவுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்னோட கண்களை நான் டார்க்னஸ்ல ஓபன் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்சல்யூட் பீயிங் என்னோட உடம்புக்குள்ள ஒரு பவர்ஸை மறைச்சு வச்சிருந்திருக்காரு. ஷேடோ மோனாக் இந்த பவர்ஸ் அப்டைன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அப்சல்யூட் பீயிங்கை காப்பாற்றுறக்காண்டி போனார். பட் அந்த இடத்துல அவர் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்சல்யூட் பீயிங் இறந்துட்டாரு.